ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் வச்சு செய்கிற ரெசிபிஸ் தான் இருக்கும். எனக்கும் அது போல் பன்னீர் பட்டர் மசாலா, இந்த பட்டர் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியாது. செஞ்சாலும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு அமையுமான்றது டவுட்டு. ஓகேவா? கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கலாம், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட என்ன சொல்கிறது குறைபாடுகள் இருக்கும் இல்லையா நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப. அதே நேரத்தில் ஒரு ஹோட்டல்லன்னு போய் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்ப அது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக நான் கூகுள் மேப்ஸில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஞ்சாபி தாபான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டப்போ ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களான்னு கேட்டதப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஜொமேட்டோவில் போட முடியும், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொன்னார். பட் அப்படி நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு கிடைக்கல. ஸோ எப்போயாச்சும் நம்ம அந்த பக்கம் போகிறப்ப நம்ம இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இது எல்லாத்தையும் தாண்டி கூகுள் மேப்ஸில் இந்த ஹோட்டலுக்கான ரிவ்யூ வந்து ரொம்ப மட்டமாக போட்டிருந்தாங்க. அங்கே வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது, அவங்க வந்து இன்னைஜெனிக்காக வந்து பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் அந்த ஹோட்டலுக்கு போகிறப்பவே எனக்கு பயந்துக்கிட்டே தான் போனேன். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்க பசங்க அவ்வளோ டீசெண்டாகவும் நமக்கு பேசுகிறாங்க. நல்லாவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் செமையாக இருந்துச்சு. ஸோ அந்த கூகுள் மேப்ஸில் ரிவ்யூ போட்டவங்களாம் ஏன் அந்த மாதிரி போட்டாங்கன்னு தெரியல. ஸோ அமேசிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதே பன்னீர் பட்டர் மசாலா ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ காஸ்ட் வைஸு. ஸோ இந்த ஹோட்டலில் நான் கம்மியாகவே நான் வந்து நான் பே பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டுருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, ஆமாம் மறந்து போச்சு, மொத்தமாக சேர்த்து 320 rupees ஆச்சு. ஓகேவா? ஸோ அதில் அந்த பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் 160 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு 160 ரூபா அந்த நான் வந்து நான் மொத்தம் 6 பீஸு சாப்பிட்டேன். ஸோ 6 பீஸு நான் 3 செட் ஆஃப் நான், அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ கடைசியாக கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலா மீதி இருந்தது. ஸோ ஒரு 10 ரூபா ரொட்டியும் வந்து அதில் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. எல்லாம் சேர்த்து 320 ரூபா. ஸோ ஒரு செட்டு பட்டர் நான் வந்து 50 ரூபா போல். அப்போ 3 வந்து 150 ப்ளஸ் 10 ரூபா ரொட்டி 160 ப்ளஸ் அந்த பன்னீர் பட்டர் மசாலா 160, 320 ரூபா. அங்கே ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையன் கரெக்டாக கால்குலேட் பண்ணி, அவனோட அண்ணனா யாருன்னு தெரியல, அந்த அண்ணன் ஒரு 10 ரூபாய் கம்மியாக சொன்னப்போ இல்லை 320 சொல்கிறப்ப எனக்கு நல்லா இருந்தது. அந்த பையனை பார்க்குறப்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. சின்ன வயசுலேயே இவ்வளோ நல்லா தெளிவாக இருக்கானேன்னு.